நான் அப்பா சுட போகிறேன் பாருங்க. அப்பத்துக்கு மாவு கரைச்சிட்டேன். இங்கே இந்த பழத்துக்கு எடுங்கோ, இங்கே இந்த பழத்துக்கு எடுங்கோ மா அப்போ தான் அப்பம் நல்லா வரும். இப்போ நான் அப்பத்துக்கு சட்டி வச்சுட்டேன். நான் இனி அப்பம் போட போகிறேன். இது ஏற்கனவே சுட்ட அப்பம் பாருங்க. நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு இந்த அப்பத்தை ஒரு கரண்டி எடுங்க. இதை இப்படி கொண்டு இதில் ஊற்றுங்கள். அதுக்கு என்ன செய்ய மாட்டேன்னா இது ஒரு அழகான வட்டமாக ஆக்குவோம். பாருங்க இன்னும் அழகாக வருவாங்க. இப்படியே நாங்கள் ஒரு சுற்றுவோம். சுற்றிட்டு இப்படியே கொண்டு வந்துக்குள்ள விடுவோம். ரெடி இதை எப்படி வையுங்க. வச்சுட்டு என்ன செய்யுங்கண்டா ஒரு மூடியால் மூடுங்கோ. அப்போ மூடியால் இதை கொஞ்சம் மூடுங்க. மூடி ஒரு 3 நிமிஷம் விடுங்க. இதை என்ன செய்ய மாட்டேன், ஒரு 3 நிமிஷம் இதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நான் இந்த பால் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். பாலும் சீனி இங்கே பாருங்க. பாலும் கொஞ்சம் சீனியும் போட்டு நான் திக்காக கலக்கி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷத்தால் இதை திறக்கணும். 3 நிமிஷத்தால் இதை திறந்து இப்போ நான் திறக்கிறேன். பாருங்க இந்த அப்பத்துக்கு இல்லை இப்படி ஒரு சொல்லிட்டு பால் விடுங்க. சரிங்க, இது கொஞ்சம் பால் விட்டுங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் இதை கொஞ்சம் பரப்புனீங்கன்னா அழகாக வரும். அதுக்கு பிறகு நீங்கள் இதை மூடணும். இதுதான் சுட்ட அப்பம். இங்கே பாருங்க, இத்தனை அப்பம் 2 சுட்டு வச்சுருக்கேன். இப்படி வரும் அப்பம். இந்த மாதிரி அப்பம் வரும். இது இன்னும் ஒரு 3 நிமிஷம் இந்த அப்பம் இப்படி இருக்கட்டும். இந்த பாலை சீனி போட்டு உங்களுக்கு இருக்கும்படி சாப்பிட்லாம். இது இன்னும் 3 நிமிஷம் இருக்குது இந்த அப்பத்துக்கு. அதுக்கு பிறகு இப்போ அப்பம் நாங்கள் எடுக்க போகிறோம். அப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் எடுத்து பார்ப்போம். அப்போ ஓகே, அப்போ நல்லா வந்துருக்குது. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதரால் இப்படியே இந்த மாதிரி இது கரையால் இப்படி எடுத்துக்கொண்டு போனாங்கள் அப்பத்தை. அலா இப்படி சூப்பர். இப்படி ஒரு சைட்டில் நாங்கள் இந்த அப்பத்தை வைப்போம். அப்படியே நீ அடுத்தது நான் தயார் பண்ண போகிறோம். அதே தூண்டியாச்சு. நீ அடுத்தது நான் ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் இதை நாங்கள் நல்லா கலக்கிட்டு இந்த அப்பம் கடைசி அப்பம் இது கொஞ்சம் சட்டியை கொஞ்சம் வெளியே எடுத்து தான் நீங்கள் அப்பம் சுட வேணும். நண்பர்களே பாருங்கள், அப்பம் ரெடியாகுது. அடுத்த அப்பம் போட பாருங்க. அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க எல்லாமே ஓகே ரவுண்டு போடுங்க. இந்தா ஓலை இப்படியே ஒரு சுத்துங்க. அப்படியே வைங்க ஒரு சுத்து. எப்படி புள்ளியாக விழுதுன்னு பாருங்க. இந்த அப்பம் இப்படி புள்ளியாக வந்தால் தான் இந்த அப்பத்துக்கு ஒரு டேஸ்ட் வரும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அடுத்த கட்டம் இந்த மூடியால் நீங்கள் மூடி விடுங்க. இதே மாதிரி 3 நிமிஷம் நீங்கள் மூடுங்க. இந்த இருக்குது நான் சுட்ட அப்பம். உங்களுக்கு விரும்பினா இதை பாருங்கள், 3 அப்பம் சுட்டு விடுங்க. அப்பம் சுட்டு இருக்கிறேன். இதை இப்படியே ஒரு சுற்றி போட்டு சாப்பிட செம்ம டேஸ்டாக இருக்கும். பாருங்கள். இப்போ நாங்கள் இதை திறந்து நான் கொஞ்சம் தேங்காய் பால் விடுவேன். சரியா? அதை கலக்கிட்ட பாலை இப்படி இருக்கா கலக்கிட்டு
நீங்கள் இப்படி பரவி விடுங்க. உங்களுக்கு வேணுமெண்டா தேவையான மாதிரி நீங்கள் பரவி விடலாம். கொஞ்சம் பால் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் சீனி பேர்ந்து இப்படி கொஞ்சம் என்ன செய்யணுமெண்டா கொஞ்சம் இப்படி பரவி விடுங்க. அது எப்படி இந்த சைட்டுகளில் நல்லா முரண்டு வர வேணும் அப்பம் வந்து. அப்போ தான் அதில் டேஸ்ட்டு கிறிஸ்பியாக கொடுக்கும். என்ன செய்யணும் தெரியுமா? இப்படி மூடி விட வேணும். இது ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்பம் தயாராகிடும். இது பாருங்க, இங்கே பாருங்க அப்பத்திൻ്റെ கிறிஸ்பி தன்மையை பாருங்க எப்படி உண்டு. எப்போவும் அப்பம் நாங்கள் சாப்பிடவே இவரை இப்படி சுற்றி இந்த பாலப்பத்தம் இதுதான் அப்பம் சாப்பிட்றது. என்ன இப்படி இதை இப்படியே கடித்து சாப்பிட்றதான் இந்த அப்பத்திൻ്റെ டேஸ்ட்டு. இந்த பாருங்க முரண்டு இருக்குது. இந்த அப்பம் எவ்வளவோ முரண்டு இருக்குது. நடுவில் சாஃப்டாக இருக்குது. ஒன்றுமில்லை. இது மாவை அரைச்சி அதையும் நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் எப்படி செய்கிறது. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்காங்க. சரியா இப்போ நல்ல ப்ரௌனாக வந்துட்டு இந்த சைட்டு அப்படியே முருகி இந்த அப்பம் வந்து இப்படி கிளம்பு போகணும். இந்த மாதிரி கிளம்பினா தான் அது இந்த பதம் அந்த அழகாக வரும். எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி அழகாக வந்துருக்கு இந்த அப்பம். வாழா பாருங்க எவ்வளோ மருமருன்னு இருக்கு அப்பம். நாங்கள் இது சாப்பிட போகிறோம். ஓகே.